அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இணைப்பெரியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதுல ஹஸ்பண்ட் யாருன்னா குற்றியல் உகரம், ஒய்ஃப் யாருன்னா குற்றியல் லிகரம். முதல்ல இந்த குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். குற்றியல் உகரம் ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய அந்த உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது தான் குற்றியல் உகரம் சொல்றாங்க. இது வேற மாதிரியும் சொல்லலாம். தனிக்குறிலை சாராம ஒரு சொல்லோட ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த வல்லின மெய் மீது ஏறி வரக்கூடிய உகரம் தனக்குண்டான அந்த மாத்திரை அளவில இருந்து குறைந்து ஒலிக்கும். இதை குற்றியல் உகரமா சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்பு, பாட்டு. இப்போ குசுடு துப்புரு அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கு சு டு து அப்படின்னு சொல்லும் போது அந்த மாத்திரை அளவு அதிகமா இருக்கும். பாட்டு, மார்பு அப்படின்னு சொல்லும் போது கடைசியா அந்த பூ டூ அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அந்த ஒலி வந்து சவுண்ட் வந்து கம்மியாகிறதுனால தனக்குரிய அந்த மாத்திரை அளவுல இருந்து அது குறைந்து ஒலிக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. இது குற்றியல் உகரமா சொல்றாங்க. அதே மாதிரி இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்களும் வருவதில்லைன்னு சொல்றாங்க. குற்றியல் உகர புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு வார்த்தைகள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். மாசு கூட்டல் அற்றார், மாசற்றார்.